அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வளர்ச்சி அடையணும், முன்னேற்ற பாதையில் செல்லணும், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படணும், சமூகத்தில் மாற்றங்கள் ஏற்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கை, அந்த ஒரு ஆசை எல்லாத்துட்டையுமே இருக்குது. முஸ்லீம் சமூகத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சமுதாய அமைப்புகள், சமூகம் குறித்து சிந்திக்கக்கூடியவர்கள், ஆலிம்கள், தலைவர்கள் எல்லோருமே அதுக்காகத்தானே உழைக்கிறாங்க. சமூக மாற்றம் ஏற்படணும், சமூக வளர்ச்சி பாதையில் போகணும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தி அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ண வேண்டியிருக்குது. அந்த ஒரு விஷயத்தை கூர்த்திட்டணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆசைகள் அது யதார்த்தமாக மாறும். மாற்றங்களை நம்ம கண்ணு முன்னாலே பார்க்க முடியும். அது தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்திலேயா இருந்தாலும், ஒரு சமூகத்திலேயா இருந்தாலும் சரி. என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக்னேஷன் சொல்கிறோம் பாருங்கள், தேக்க நிலை. இந்த தேக்க நிலை ஒட்டுமொத்த சமூகத்திலேயே அப்படியே அவங்களுடைய மைண்ட் செட்டில் இருக்குது. இது இந்த தேக்க நிலையினுடைய அடர்த்தி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சலாக இருக்க தவிர, ஆனால் எல்லாத்துட்டையுமே இந்த தேக்க நிலை இருக்குது. ஸ்டாக்னேஷன் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஒட்டுமொத்தமாக சமூகத்தை ஒரு அடி முன்னுக்கு போனால் 2 அடி பின்னுக்கு தள்ளுறது, முன்னுக்கு போனால் பின்னுக்கு வருது, இப்படியே போயிட்டு இருக்கு பாருங்கள். கடைசியில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு அசைஞ்சிருக்க மாட்டோம், மூவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறது தான் யதார்த்தமாக இருக்கும். அதுக்கு காரணம் இந்த ஸ்டாக்னேஷன் சொல்கிறது, தேக்க நிலை. மனசில் தேக்க நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது இயங்குதலில், செயல்பாட்டுகளில் முடைக்கிறோம். அது பின்னடைவு கொண்டு போயிடும். அந்த செயல்பாடுகள் முடங்குனுச்சு அப்படின்னா சமூகத்தில் எந்த வளர்ச்சியும் ஏற்படாது. சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேயே நம்ம உழந்துக்கிட்டே இருப்போம். இந்த ஸ்டாக்னேஷனுங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப சிரமமானது. தனி மனிதர் ஒவ்வொருத்தரும் அவங்க யோசிக்கணும், என்ன தேக்க நிலை நம்மள்கிட்ட இருக்குது. உதாரணத்துக்கு ஒருத்தர் தொழில் பண்ணுறாருன்னா அவர் அந்த தொழிலுக்கான இலக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அது தேக்க நிலையிலே, அதுதான் தேக்க நிலை. எந்த இலக்கும் இல்லை, வியாபாரம் நல்லா நடக்குது, வருஷம் முடிஞ்சால் கொஞ்சம் லாபம் வருது, முடிஞ்சு போச்சு, அது போதும் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், அதுதான் ஆபத்தான தேக்க நிலை, ஸ்டாக்னேஷன். அது என்ன பண்ணும், அது அப்படியே அடுத்தடுத்த காலங்களில் காலம் நகர்ந்துக்கிட்டே போகும், உலகம் ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம பின்னுக்கு போய்கிட்டே இருப்போம், வளர்ச்சியே இருக்காது. அது ஒரு கட்டத்தில் பெரிய நெருக்கடி டோட்டலி டெமாலிஷ் ஆகக்கூடிய சூழலுக்கு மாறிடும். அதனால் அறிவை பொறுத்த வரைக்கும் இலக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த தேக்க நிலை இருக்காது. அறிவு தேடல் இருக்குது பாருங்கள், கல்வி இருக்குது பாருங்கள். ஒரு டிகிரி முடிச்சோன்னே எங்கேயாவது போய் வேலையில் சேர்ந்து அதுக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு அப்படியே அந்த கம்ஃபர்ட் ஜோனில் போயிடுறது பாருங்கள், ஸ்டாக்னேஷன். சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். அகாடமிக்கெல்லாம் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கணும். யூஜி முடித்தாங்க, ஒரு டிகிரி முடித்தாங்க, ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணுறாரு, 2-3 டிப்ளமோ கோர்ஸ் பண்ணுறாரு, நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அகாடமிக்கெல்லாம் டெவலப் ஆகிட்டே இருக்காரு. இது என்ன ஆகும் அப்படின்னா, அவரை அடுத்தடுத்த நிலைக்கு உயர்த்திக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தினுடைய சிக்கல்கள் அவரை ரொம்ப பாதிக்காது. அடுத்தடுத்த நிலைக்கு பொருளாதார ரீதியாக உயர்த்தும், அறிவு ரீதியாக உயர்த்தும், சமூக ரீதியாக உயர்த்தும், எல்லா நிலைகள்லையும் உயர்த்திக்கிட்டே போகும். எப்போ அவர் மனசில் இலக்கு நிர்ணயித்து அந்த இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாரோ, இயங்கிக்கிட்டே இருக்கிறாரோ. அதே மாதிரி தொழில் இருக்குதுன்னா ஸ்கேல் அப் பண்ணிக்கிட்டே இருக்கார் பாருங்கள், தொழில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார், வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கார் பாருங்கள். அவர் தோற்று போக மாட்டார், அந்த தொழில் தோற்று போகாது. அவன் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், ஆனால் தோற்று போகாது, வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அறிவில் தேக்க நிலை ஏற்பட்டுறாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். இந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது பாருங்கள், அந்த அந்த ஒரு சொகுசாக போய் அப்படியே ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டோம், ஆபத்தானது அந்த சிந்தனை. செட்டில்மெண்ட்டே கிடையாது. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இயங்கிக்கிட்டே இருக்கிறவன் தான் மூமின். ஆன்மீக பயிற்சி எதுக்கு? அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பொக்கிஷம் எதுக்கு? அது உயிரோட்டமானது. அது ஒரு நிமிட நேரம் கூட ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை வளப்படுத்தணும். தந்தை பெரியார் சொல்லுவார் பாருங்கள், சலிப்பும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம். அதனால் எந்த சூழலும் சரி, நீங்கள் அறிவு தேடலில், அந்த வாசிக்கிறதுல, சிந்திக்கிறதுல, புதுப்பித்து கொள்வதில் தொய்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நினைவாற்றல் போயிடும். அல்சைமர் மாதிரியான நோய்கள் வந்துடும், மறந்து போயிடும், இருக்கிறதெல்லாம் மறந்து போயிடும். ஏன்? அங்கே வேலையே நடக்கலை, சிக்கலில் போய் மாட்டிடும். அதே மாதிரி பொருள் தேடுறதுல போகலை அப்படின்னு சொன்னால் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் இந்த வருஷம் ஒரு 1 லட்ச ரூபா லாபம் கிடச்சிருக்குது அப்படின்னா அடுத்த வருஷம் அது 80,000 ரூபா தான். ஆனால் விலைவாசி கூடிக்கிட்டே இருக்கும், லாபம் அப்படியே நின்றுச்சுனாக்கா சிக்கலாகிடும்.
அதனால் பொருள் தேடுறதில்ல, வியாபாரத்தில் ஸ்கேல் அப் பண்ணணும், அறிவில் ஸ்கேல் அப் பண்ணணும், வியாபாரத்தில் ஸ்கேல் அப் பண்ணணும், சமூக பணிகளில் ஸ்கேல் அப் பண்ணணும். இந்த போதுங்கிற வார்த்தை இருக்குது பாருங்கள், அது ஆபத்தானது. அந்த வார்த்தை எப்படி தான் முஸ்லீம் சமூகத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சிச்சின்னு தெரில. அதை பிரச்சாரம் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப யோசித்து பிரச்சாரம் பண்ணணும். போதுங்கிற வார்த்தை கிடையாது. எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்திற்கு அது போதாது. இந்த பொருளாதாரத்துக்கு இலக்கு இல்லாதனால, இலக்கு நிர்ணயிக்காதனால தான் இந்த போதுங்கிற சிந்தனை வருது. இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டோம், வயசாகிடுச்சு, போதும் அப்படிங்கிற சிந்தனை என்னென்னா பொருளாதாரத்துக்கு இலக்கு இல்லை. எதுக்கு சம்பாதிக்கணும்? வீடு வாசல் கட்டணும், கார் வாங்கணும், அதுக்கப்புறம் நகை நட்டு வாங்கணும், அதுக்கப்புறம் சொல்ல தெரியாது. இது எல்லாம் பொருளாதாரத்துக்கான இலக்கு. பொருளாதாரத்துக்கான இலக்கு அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய வளர்ச்சி, மனிதகுலத்துக்கான வளர்ச்சி, மனிதகுலத்துக்கான முன்னேற்றம். வறுமையை ஒழிக்கணும், இன்னும் வளங்களை பெருக்கணும், தான தர்மங்களுக்கு அது பத்தாது. அதனால் ஸ்டாக்னேஷன் இருக்குது பாருங்கள், தொய்வு நிலை இருக்குது பாருங்கள், தேக்க நிலை இருக்குது பாருங்கள். மனசுலையும் குடியிருக்கிறதுக்கு அதை உள்ள அனுமதிச்சிடாதீங்க. மனசில் போணுச்சு, தேக்க நிலை போணுச்சுன்னா உடலை பாதிச்சிடும், ஊரில் உள்ள நோயெல்லாம் உடம்புக்கு வந்துடும். அப்புறம் மருந்து மாத்திரையோட காலம் முடிஞ்சு போயிடும். கடைசி காலம் மருந்து மாத்திரையோடு இல்லாமல் இருக்கணும், நினைவாற்றல் போயிடாமல் இருக்கணும், உளறிடாமல், வயதான காலத்தில் முன்ன பின்ன தெரியாமல் உளறிடாமல் இருக்கணும். அப்படின்னா தொடர்ச்சியான அப்டேஷன், மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், உடம்புக்கு வேலை கொடுத்துக்கிட்டே, முடியலை, கஷ்டம், சிரமம், இயங்கிக்கிட்டே இருங்க, மூவ் ஆன். அதுதான் மூமின்களுக்கான அழகு. பிள்ளைகளுக்கு இதான பாடம், மிகச்சரியான பாடம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.